இன்னைக்கு இருக்கிற முதல்வருக்கு கீழே இருக்கிற இந்த காவல்துறை மக்களுக்கு உதவாக்கரையாக இருக்கிறது. மகளிருக்கு இன்னைக்கு சிங்க பெண்கள் படை எல்லாம் சொன்னாங்க, பட் பவர்லெஸ். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நாடு இன்னைக்கு அந்த நிலையில இருக்குது நம்ம தமிழ்நாடு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் சேர்மன் சாம் பிரவீன் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளரிடம் கூறுகையில், சென்னை அடுத்த பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்த தனலட்சுமி என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் லோகேஷ் என்ற நபரை காதலித்து 2021 திருமணம் செய்து கொண்டார். வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்த லோகேஷ் தனலட்சுமி தம்பதியினர் 4 ஆண்டுகள் மட்டுமே மகிழ்ச்சியுடன் வாழ்ந்ததாக தெரிகிறது. தன் குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே கணவர் லோகேஷுக்கு விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியை சேர்ந்த மகாலட்சுமி என்ற பெண்ணுடன் திருமணம் கடந்த உறவு ஏற்பட்டுள்ளது. லோகேஷும் காதலி மகாலட்சுமியும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவராக தெரிகிறது. மனைவி தனலட்சுமி எவ்வளவு எடுத்து கூறியும் லோகேஷ் தன் காதலை தொடர்ந்துள்ளார். ஒரு கட்டத்தில் காதலி மகாலட்சுமி தன் காதலன் லோகேஷுடன் இருக்கும் ஆபாச வீடியோக்களை தனலட்சுமிக்கு அனுப்பி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலைக்கு தூண்டியதாகவும், இது சம்பந்தமாக தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு உட்பட்ட சேலையூர் காவல் நிலையம், சிட்லப்பாக்கம் மகளிர் காவல் நிலையம், பீர்க்கங்கரணை காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தனலட்சுமி நியாயம் கிடைக்கவில்லை என்பதால் இந்த செய்தி முதல்வரின் கவனத்திற்கு சென்று தவறு செய்த லோகேஷுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதால் பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக தெரிவித்தார். வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் சாம் பிரவீன், சேர்மன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இந்த நேரத்தில் திருமதி ஏ தனலட்சுமி என்கிற ஒரு வாழ்க்கையை இழந்த பெண், அவளுடைய 2 வயது குழந்தையும் சேர்த்து தன்னுடைய கணவனாலும் கணவனுடைய கள்ளக்காதலி மற்றும் அவருடைய உறவினர்கள், அது மட்டுமில்லாமல் கணவருடைய உறவினர்களும் சேர்ந்து இந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி இந்நாள் வரை கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல இந்த பொண்ணு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். என்னன்னா, கணவனுடைய கள்ளக்காதலி அவளோடு கணவன் உறவாடும் பொழுது வீடியோ கால்ல நேக்கடா இது பண்ணதுல இருந்து, முழு நிர்வாணமாய் வீடியோ பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் அந்த கள்ளக்காதலியே இவங்களுடைய நம்பருக்கும் அனுப்பிச்சு, உன் புருஷனை நீ இனிமே எதை வச்சு மயக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு த்ரிட்டனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கணவரை கேட்டா அவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து இவங்களை அடிக்கிறதும், இவங்களுக்கு மரண பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தைய ஒரு 5வது மாசம் வயிற்றுல இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு சித்திரவதை ஆரம்பித்து விட்டது. அது மட்டும் இல்லாம இதுக்காக இவங்க போய் காவல்துறையை நாடினாங்க. உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு காவல்துறையில இந்த கம்ப்ளைண்ட்டை தெளிவா எடுத்திருந்தால் 2.5 வருஷமாவே காவல்துறையில போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஏற்கனவே இந்த காவல்துறையினால இந்த ஸ்டேஷன் பர்டிகுலர்லி AWP ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன், சிட்லப்பாக்கம், சேலையூர் ரேஞ்ச், சேலையூர் AC கண்ட்ரோல்ல இருக்கு, பள்ளிக்கரணை DC கண்ட்ரோல்ல இருக்கிறது. உண்மையாவே இது உதவாக்கிற ஸ்டேஷன். அதுல எந்த கேஸுமே போன கேஸ் எதுவுமே உருட்டதும் இல்லை, எந்த ஆக்ஷனும் எடுத்ததும் இல்லை. இதுல இந்த பொண்ணுடைய ஆக்ஷனுக்கு இவங்க ப்ரூஃப் ஓபனா சொல்றேன், we got everything under proof. இந்த பொண்ணு மெடிக்கல்ல இருந்த ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே என்கிட்ட கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட இருக்கு. ஆனா ஸ்டேஷன்ல அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நீங்க கோர்ட்டுக்கு போய் பாருங்கன்னு சொல்லி இந்த பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி அவர் கணவர் 10 நாள் அந்த பொண்ணோட வெளியே போனவரை கூப்பிட்டு இந்த பொண்ணு கூட ஒப்படைச்சிருக்காங்க. அன்னைக்கு போன அடுத்த 5வது நாள் திருப்பி 10 நாள் அந்த பொண்ணு கூட போயிட்டார் மனுஷன். போனவன் சும்மா இல்லாம அந்த பொண்ணு கூட காட்டுல நின்று முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பலான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பெட்ரூம் கூட இல்லாம. இது ஓப்பனா சொல்லணும்னா, என்னால இதை நான் மீடியால காட்டுறதுக்கு எனக்கு உண்மையாவே அவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்குது. இப்படி ஒரு போட்டோஸ இந்த பெண்ணுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, இந்த கணவனுடைய கள்ளக்காதலி 2 பேருமே அனுப்புறாங்க நிர்வாண போட்டோஸ். இப்படி அது மட்டும் இல்லாம வீடியோ கால், ஓபனா சொல்லணும்னா கிளியர் ஐ கேன் ஷோ த விஷுவல்.
ஐ காட் ஆல் த எவிடன்ஸ். வீடியோ கால் அவங்க கணவரோட நிர்வாணமா ஆன்லைன்ல உறவு வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த பெண்ணுடைய ரிப்ளை என்னன்னா, நாங்க பேசினப்ப ஏமா அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பால் அடிக்கிறீங்க, ஒரு 2 வயது குழந்தையுடைய வாழ்க்கை பாழா போதேன்னு கேட்டதுக்கு, எங்க வேணாலும் போய் சொல்லுங்க, அந்த ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்ன வேணாலும் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க, இதுல நாங்க எதுவும் பண்ண முடியாது, நாங்க இப்படித்தான் எங்க வீடியோவை அப்படிதான் அனுப்புவோம், மொத்தமா குடும்பத்தோட உட்காந்து ரசிச்சு பாருங்க, இல்ல மொத்தமா தூக்கு மாட்டேன்னு தொங்குங்க. இந்த வார்த்தை அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வந்தது. இந்த பெண் மனமுடைந்து வாழ்க்கையை விரக்தியாகி 2 முறை, ஒரு முறை 2 முறை இல்ல 2 முறை சூசைட் அட்டம் ட்ரை பண்ணுச்சு அந்த பொண்ணு. அதோடைய மெடிக்கல் சர்டிபிகேட் கையில தான் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கும் இதே சேலியூர் ஸ்டேஷன் ரிப்போர்ட்டை எடுத்து அன்னைக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தால் இந்த கணவனை திருத்தி இருக்கலாம். ஆனால் திருத்தவில்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ எடுக்காம உண்மையா இன்னைக்கு இருக்கிற முதல்வருக்கு கீழே இருக்கிற இந்த காவல்துறை மக்களுக்கு உதவாக்கரையாக இருக்கிறது என்று நான் சொல்ல உண்மையா அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு கஷ்டம்னு வரவங்க, தன்னுடைய வாழ்க்கை பறி போயிடுச்சுன்னு வந்தவங்களை, சூசைட் பண்ணிக்க 2 தடவை ட்ரை பண்ணவங்கள, ஏன் இப்ப 4 நாளைக்கு முன்னாடி, 2 கூட இல்ல 4 நாளைக்கு முன்னாடி இதே கணவன் இன்னொருத்தர் கள்ளக்காதலியோட இருக்கிறவன் இன்னைக்கு அதே சேலையூர் ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்ல இருக்கிற இவங்க வீட்டுடைய கதவை உடைச்சு இவங்க வீட்டுக்குள்ள இருந்து 5 சவரன் நகை, 50,000 ரூபாய் பணம், அவனுடைய துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே போயிருக்கான். ஆனா காவல்துறையில இருந்து எந்த ஒரு நடவடிக்கைகளும் இல்லை. கேட்க போனால் ஒரு CSR கூட போட்டு ஃபைல் பண்ண முடியாத இந்த காவல்துறை உபயோகமற்றது. ஒரே ஒரு CSR 10 நாள் ஓடி போனப்ப ஆன CSR இது. அதை இன்னும் FIR கூட கன்வெர்ட் பண்ணல. இவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்களை இவங்க செஞ்சிருக்காங்க. நிர்வாணமான வீடியோ இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல, இதுல உண்மையா சொல்ல போனா இதுல ஒரு பெண்ணுக்கு பெண்கள் உரிமை, உண்மையா சொல்ல போனா அந்த பெண்ணை வன்கொடுமை செய்யறது அது ஒரு செக்ஷன். அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமை இதுல உள்ள வந்திருக்கு. இந்த பெண்ணுடைய நகைகள், இந்த பெண் மேல வச்சிருந்த லோனுகள் எல்லாத்தையும் இந்த பொண்ணு மேலேயே வச்சு அவர் வாரி சுற்றின்னு கிளம்பி போயிட்டார் இன்னொருத்தியோட. இது உண்மை. 2வது, இந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டுதல், 2 தடவை தற்கொலை முயற்சி. 3வது, இந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொல்ல முயற்சி பண்ணிருக்காரு, கொலை முயற்சி. இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னொரு பெண்ணோட ஆபாசமாக தன்னுடைய ஆணுறுப்பை காட்டி அந்த பெண் தன்னுடைய முழு உடம்பையும் நிர்வாணமாய் காட்டி இருக்கிற வீடியோ, அதை எடுத்து இந்த பொண்ணுக்கே அனுப்பிச்சு இட்ஸ் a kind of sexual harassment. உண்மையாவே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு கடுமையான மன உளைச்சல். ஏன்னா சொந்த கட்டின புருஷன் இன்னொருத்தியோட இருக்கிறது எந்த பெண் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? மனசார நொந்து போய் உட்கார்ந்துருக்க அந்த பொண்ணு வாழ்வா சாவான்ற நிலையில இருக்கு. காவல்துறை சத்தியமா சொல்ற, உங்களால செய்ய முடியலன்னா தயவு செய்து சட்டையை கழட்டிட்டு போயிருங்க, அந்த ஸ்டேஷன் இழுத்து முடியும். ஒருத்தம் கூட உதவலைங்க. ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் மகளிருக்கு இன்னைக்கு சிங்க பெண்கள் படை எல்லாம் சொன்னாங்க, பட் பவர்லெஸ், சத்தியமா பவர்லெஸ். இன்னைக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம், கிரைம் அகைன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் CWC கமிஷனர்ட்ட கொடுத்திருக்கோம். எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட், ஒரு ஆளுக்கு இல்ல, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் இந்த கம்ப்ளைண்ட். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நாடு, வெளிநாட்டுல சொல்றதே இதுதான். வெளியே இருக்கிறவெல்லாம் தயவு செய்து டோன்ட் கோ டு இந்தியா, டோன்ட் கோ டு தமிழ்நாடு, நாட் சேஃப் ஃபார் யுவர் வைஃப் அண்ட் டாட்டர்ஸ். இன்னைக்கு அந்த நிலையில இருக்குது நம்ம தமிழ்நாடு. இதை நான் உண்மையா முதலமைச்சர் கவனத்துக்கும் இந்த துறை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, இன்னைக்கு இந்த அவலம் இந்த ஸ்டேஷன்ல நடந்துகிட்டு தான் இருக்கு இன்ன வரைக்கும். வீட்டுல கள்ளக்காதலியுடைய போட்டோ, இதை எந்த பெண் ஒத்துக்குவா? எல்லா ஆதாரங்களும் கையில இருக்கு சார். ஆனா காவல்துறை தான் நடவடிக்கை செய்யல. இந்த மாதிரி விபச்சாரிகளையும் இந்த மாதிரி முறை தவறி போறவங்களையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுது. குழந்தைகளுடைய வாழ்க்கை, நாளைக்கு அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, இவன் விட்டுட்டு போயிட்டான், என்ன பண்ண முடியும்? வாழ்க்கைய அந்த குழந்தை முறை தவறி, வாழ்க்கை தவறி வேற மாதிரி போறது. அப்புறம் எப்படி இருக்கும் சொசைட்டி? அப்புறம் எப்படி நல்ல ஒரு எதிர்காலங்கள் வரும் குழந்தைகளுக்கு? இன்னைக்கு இதுதான் நடக்குது. இதுக்கு சப்போர்ட்டா சித்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையம், ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஸ்டேஷன், ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க முடியல, ஒரு எஃப்ஐஆர் போட முடியல. கேட்டதுக்கு ஒரே வார்த்தை, எங்களுக்கு அதுக்கெல்லாம் பவர் இல்லை. பவர் இல்லைன்னா அப்புறம் ஏன் இடத்த அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? சட்டை கல்வி போட்டு வேற எங்கேயா போக வேண்டியதானே? இல்லையா ஜஸ்ட் கோ ஃபார் டிஎஸ்பி ஆர் சிஆர்பிஎஃப். எதுக்கா போ, யாருக்காவது போ, அங்கேயாவது போய் குச்சி பிடிச்சிட்டு நெல்லு. சட்டத்தை செய்யல, லா அண்ட் ஆர்டர் அதுக்கு மேல எல்லண்டோலையும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. சேலையூர் ஏசி ஆல்ரெடி தெரியும், ஏற்கனவே ஒரு கேஸ்ல சொன்னோம், திருப்பி அதே தான் நடக்குது. சேஞ்சஸ் இல்லை. முதல்வர் மாத்தணும் என்று நினைத்தாலும் கீழிருக்கும் அதிகாரிகள் மாற்ற முற்படுவது இல்லை. அதனால்தான் இன்னைக்கு பெண்களுடைய நிலை தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண்ணுடைய வாழ்க்கை இழந்து நிற்குது, இந்த குழந்தைக்கு வாழ்க்கை போயிடுச்சு. இவ்வளவும் பண்ண இந்த 2 பேர் மீது, அவளுடைய கணவன் மீதும் அவளுடைய கள்ளக்காதலி மீதும் இதுவரைக்கும் ஒரு சின்ன வழக்கு கூட பதியல. ஒரு எஃப்ஐஆர் போட்டு இவங்க மேல இத்தனை செக்ஷன் மேல நான் இவ்வளவும் இவங்க பண்ணிருக்க குற்றங்கள்னு சொல்றேன். ஒரு ஆபாசமான வீடியோவை வெளியிடுறது முதல் தப்பு. அது சைபர் கிரைம்லயும் வரும், அது எல்லா இதுலயும் வரும். இட்ஸ் ரியலி பெண்களுடைய தன்மானத்தை அழிக்கிற ஒரு செயல். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறி. இதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் நம்முடைய காவல்துறை டிஜிபி தலைவரும் தாம்பரம் கமிஷனரும் மற்றும் மாநில மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம், இவை அனைத்தும் என்ன செய்து கொண்டிருக்கிறது தான் என்னுடைய கேள்வி. அவர்கள் மத்தியில் இந்த வழக்கை வைக்கிறேன். வழக்குக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய இந்த பிரஸ் மீட் மட்டும் இல்ல, இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்ல, அடுத்தது ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டம். உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு, நாங்க கும்பல் கிடையாது, கூட்டம் கிடையாது, ஆனால் உலகத்தை திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த விஷயங்களை நாங்க செய்வோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும். என் தமிழ்நாட்டு பெண்கள் என்னோடு கூட பிறந்த சகோதரி, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைவரும் இதில் கைகோர்த்து உதவி செய்ய வேண்டுமே தவிர காவல்துறை ஒரு வேலை செய்யாம உட்கார்ந்துருக்கு. தயவு செய்து சொல்றேன், இந்த காவல்துறையை முதலமைச்சர் பார்வைக்கும் காவல்துறை தலைவர்கள் பார்வைக்கும் இதை கொண்டு போக வேண்டும். இல்லை என்றால் நாங்க ரெடி, போராடுறோம், இன்னும் அதிகமாக போராடும், நியாயம் கிடைக்கும் வரை. நன்றி, வணக்கம். பேர் தனலட்சுமி. நான் எங்க பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரையில தான் இருக்கணும். எங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணதுக்காக நியாயம் கேட்டுதான் நான் எங்க சார் கிட்ட வந்தேன். ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க சார். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் எங்களுக்கு பையன் இல்லை, அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. பாப்பாவை கன்சீவ் ஆகி 5 மாசம் இருக்கும்போது இந்த விஷயத்த நான் அவரோட போன்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பார்த்துட்டு நான் கேட்டேன், இது தப்பு இல்லையா? குழந்தை இல்லாதப்போ எப்படி இருந்தோம், இன்னைக்கு அந்த குழந்தைய கொண்டாட, வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொண்டாட கூட உன்னால முடியாத அளவுக்கு இது ரொம்ப தப்பு அப்படின்னு அப்பவே இதெல்லாம் சொன்னேன். 5 மாசம் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அடிச்சு சத்தியம் பண்ணாரு, நான் இனி அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன், ஆனா உன் கூடயும் வாழ மாட்டேன், அந்த வார்த்தையும் அவன் சொன்னான், நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அந்த அடுத்த 9 மாசமும் என் கூட தான் இருந்தாரு. என் மாமியாரு எல்லாரும், எங்க அம்மா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி, அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவதான் ஒய்ஃபு, குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தைய பாரு, இதுக்கப்புறம் லைஃப் இருக்குன்னு சொன்னேன்னே என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாரு. 9 மாசம் பையனும் பிறந்துட்டான். அதுக்கு அடுத்து அம்மா வீட்டுக்கு, அதாவது குழந்தை பிறந்துருச்சு, அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். 5 மாசம் அம்மா வீட்டுல இருந்தேன். அந்த 5 மாசம் கேப்பு இன்னும் பெருசாயிருச்சு. என்கிட்ட பேச, அம்மா வீட்டுல இருக்கிற குழந்தை இருக்கான், பேச முடியல. அது அந்த பொண்ணுகிட்ட பேசி பேசி பேசி, இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு மகாலட்சுமி என் வீட்டுக்காரோட ஹஸ்பண்டோட லவ்வர், அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆக்சுவலா இவர்கிட்ட கதை சொல்ல வந்த பொண்ணு இவர்கிட்ட அப்படியே செட் ஆயிட்டான். நான் கன்சீவ் ஆன கேப் இவங்களுக்கு பெருசா
ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 5 மாசம் இவர் குழந்தை பிறந்து 3 மாசம் அம்மா வீட்டுல இருக்கேன். எனக்கு போன்ல ரொம்ப டார்ச்சர். இந்த இந்த இவங்கள பத்தின இந்த போட்டோஸ் வீடியோஸ், அவங்க அங்க போறாங்க, அவங்க இங்க போறாங்க, அவரோட ஃப்ரெண்டோ யாராச்சும் சொல்லுவாங்கல்ல உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்றான்ட்டு. இதை கேட்க கேட்க அந்த பொண்ணும் இவரும் கான்ஃபரன்ஸ் காலில் என்ன பேசி டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் சார். 3 மாசம் குழந்தை என் பையன் கையில இருக்கும்போது 60 மாத்திரை நானே அம்மா வீட்டுல எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ண எல்லா விட்டமின்ஸ் எல்லா மாத்திரையும் எடுத்து அந்த ஒரு இதுல நானே போட்டுட்டு மயங்கி விழுந்துட்டேன். எப்பவுமே வேலைக்கு போற எங்க அம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து ஏன் நம்ம பொண்ணு திடீர்னு வாமிட் பண்றா, ஏன் இப்படி இருக்கா, அவங்க புரிஞ்சிடுச்சு ஏதோ நடந்திருக்கீங்க, என்னமோ பண்ணிட்டா. அந்த பயத்துல உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. குரோம்பேட் ஜிஹெச்ல போயிட்டு 3 நாள் அட்மிட் பண்ணி ஐசியூலே தான் இந்த 3 நாளுமே அட்மிட் பண்ணி வாமிட் பண்ணி எப்படியோ காப்பாத்தி வந்துட்டோம். அந்த டைம்ல கூட என் வீட்டுக்கார ஃபேமிலியோ இல்ல வீட்டுக்காரோ யாரும் வந்து பார்க்கல. ஏன்னா நான் தானே மாத்திரை போட்டுக்கினேன், அவங்க பையன் மேல தப்பு இல்லைல்ல, நானே தானே போட்டுக்கினேன் அப்படின்ற ஒரு ஈகோல யாரும் வரல. அடுத்து என்கிட்ட யாரும் பேச கூட இல்லை. அந்த 5வது மாசம் கூட நானே என் குழந்தைய தூக்கிட்டு நானே ஆட்டோ புக் பண்ணி என்னோட ட்ரெஸ்ஸு என் பிள்ளையோட அம்மா எல்லாமே போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மாமியார் வீட்டுக்கு நீ போ, இதுக்கு மேல நீ இங்க இருந்தீன்னா உன் லைஃப் நாசமாயிடும், நீயே கிளம்பி போ அப்படின்ட்டாங்க. 5வது மாசம் குழந்தைய தூக்கி நானே போயிட்டேன் சார். போயிட்டு தனியா அப்ப நாங்க இங்கதான் வீடு இருந்தோம், மகாலட்சுமி நகர் கேம்ப் ரோட்ல தனியா வீடு இருந்தோம். வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு மாமியார் பக்கமே போயிட்டா கொஞ்சம் பயத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கலத்தூருக்கே வீடு காலி பண்ணிட்டு போயிட்டேன். அங்க போயும் சும்மா இல்ல, இதே போட்டோ இதே மாதிரி டார்ச்சர். ஆல்ரெடி குழந்தை பிறந்த அந்த ஒரு ப்ரெஷர்ல இருக்கும் போது இதெல்லாம் பார்த்து கேட்டு நீ ஏன் இப்படி பண்ற, என்னால முடியலன்னு சொல்லி வீட்டுல மறுபடியும் போயிட்டு சூசைட் தற்கொலை பண்ணிக்க போயிட்டு கதவை உடைச்சி வந்து காப்பாத்தி மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி இந்த குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என் பையன் மாறிடுவான்னு சொல்லி மாமியார் சைடு எல்லாருமே பேசி வச்சாங்க. கொஞ்ச நாள் இருந்தான், மறுபடியும் 10 நாள் காணாம அந்த பொண்ணோட ஓடி போயிட்டான். 8 மாசம் குழந்தை அவன் காணாம ஓடியே போயிட்டான். எங்கெங்கயோ பேசி போராடி அந்த பொண்ணோட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அந்த பொண்ணும் அவனும் ஒரே இடத்துல ஒரு வீடு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அது தெரிஞ்சுதான் நான் பேசி எங்க வீட்டுல பேசி எங்க மாமியார்லாம் பேசி அவனை மறுபடியும் வர வச்சு மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எந்த ஆம்பளை தான் தப்பு பண்ணல, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் அந்த பிள்ளைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போன்னு சொல்லி அந்த 8 மாசம் குழந்தையில இருந்து அப்படியே இருக்கும். 1.5 வயசு குழந்தையானா மறுபடியும் 10 நாள் நல்லா பேசிட்டே இருப்பான், காணாம போயிடுறது. 10 நாள் எங்க போனா பால் பாக்கெட் கூட வாங்கறதுக்கு காசு தராம சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு தான்மா வரேன்னு சொல்லிட்டு 10 நாள் காணும். 10 நாள் வெயிட் பண்ண சார், திரும்பி வரல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம எங்க அம்மாவுக்கு ஒரு பயம். 2 வாட்டி சூசைட் அட்டன் பண்ண பொண்ணு 3வது வாட்டி ஏதாச்சும் பண்ணிக்குமோன்ற பயத்துல இட்லப்பாக்கம் மகளிர் ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அதான் நாளைக்கு வர நான் மேடம் கிட்ட எஸ்ஐ மேடம் கிட்ட சொல்லி மறுநாள் வர வச்சு எங்களை அங்கேயும் வந்து கன்வின்ஸ் பண்ணிதான் நான் அந்த பொண்ணுகிட்ட இனி பேச மாட்டேன் மேடம் சொல்லி கைப்பட லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு சமாதானம் பண்ணி எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க சார். மறுபடியும் 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அவன் 2.5 வயசு குழந்தை. இப்பயும் அதே பண்றது, காணாம போயிடுறது. எப்ப இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எனக்கே அனுப்பலாம். எனக்கு என்னால இதெல்லாம் பார்க்கவும் முடியல, இனிமேல் வாழவோ வேணான்னு முடிவு பண்ணல, இங்கே வந்துருக்கிறேன் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.